ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் த கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரே காலேஜில் படிக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஹீரோயின். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே ஓவராக பொசசிவாக ஆகுறாரு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ரகடான ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு டாமினேட்டாக தான் பார்ப்பான். ரொம்ப வந்து லவ் பண்ணுறேன்னு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பொசசிவாக இருக்கலாம், பட் ஓவர் பொசசிவாக இருப்பான். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். அவன் சொல்கிறது தான் அந்த பொண்ணு கேட்கணும். ஸோ அவனை கேட்டு தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணுவான். ஸோ அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகச்சுன்னா என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ வேறு லெவலில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நல்லாவே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து க்ளியராக வந்து கன்வே பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.